கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 200 ml கிளாஸில் 1 கிளாஸ் அளவு வறுக்காத பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அரை கிளாஸ் அளவு வறுத்த மாவு நமக்கு தேவைப்படும். அரை கிளாஸ் அளவு மாவு நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா மொறுமொறுன்னு வறுக்கணும். இந்த உன்னியப்பத்துக்கான மெஷர்மெண்ட் 1 கிளாஸ் அளவு வறுக்காத மாவு, அரை கிளாஸ் அளவு வறுத்த மாவு. பச்சரிசி மாவு வீட்லேயே எப்படி செய்யலாங்கிற வீடியோ என்னோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசி மாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம். அப்படியே வச்சுருங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். 100 ml அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு 100 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் 125 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நம்ம பாகுபதம்லாம் செய்ய வேண்டாம், வெல்லம் கொஞ்சம் கரையணும், அது வரைக்கும் தண்ணி கொதிச்சா போதும். கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசான பீஸில் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக கட் பண்ணிடக்கூடாது, உன்னியப்பத்துக்குள்ளே நிறைய தேங்காய் இருக்கிற மாதிரி இருக்கும். இதே போல் ரொம்ப மெல்லிசான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு நெய்யை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கிளாஸ் அளவு வறுக்காத பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். அதோட அரை கிளாஸ் அளவு வறுத்த பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வெள்ளை தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், அதனால தான் நம்ம வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறோம். அடுத்தது நெய்யில் வறுத்த தேங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 3 மணி நேரம் கழித்து பாருங்கள், மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும். இட்லி மாவு பதத்தில் இருக்கணும், அதுதான் உன்னியப்பத்துக்குரிய கரெக்டான பேட்டர். இந்த உன்னியப்பத்துக்கு நம்ம அதிகமான அளவு நெய் ஊற்றியும் செய்யலாம், கொஞ்சமாக ஊற்றியும் செய்யலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இந்த உன்னியப்பத்துக்குரிய அளவு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். 1 கிளாஸ் அளவு வறுக்காத பச்சரிசி மாவு, அரை கிளாஸ் அளவு வறுத்த பச்சரிசி மாவு. இதுக்கு 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இந்த அளவை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ பனியாரக்கல் நல்லா சூடானதும் அரை கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். இந்த உன்னியப்பத்தை நெய்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஆயில்லையும் செய்யலாம். இப்போ ஒரு சைடு ப்ரௌன் ஆனோன்னா அடுத்த பக்கம் திருப்பிக்கோங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், அப்போ தான் உன்னியப்பம் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உன்னியப்பம் 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இந்த டேஸ்டியான உன்னியப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.